மருத்துவர்கள் வந்து 13 அம்சம் கேட்டிருக்காங்க. அதில் வந்து துப்பாக்கி வச்சு இது ரொம்ப கேட்கறதுக்கே அசிங்கமாக இருக்குது. அவங்க கேட்குறத பற்றி நான் தப்பாக சொல்லலை. ஒவ்வொரு மருத்துவமனையிலையும் வந்து மருத்துவரோ இல்லை வந்து தலைமை மருத்துவரோ கையில் துப்பாக்கி வச்சுக்கணுன்றது வந்து நம்ம என்ன தாலிபான் அரசாங்கமா? திமுக அரசு என்ன தாலிபான் அரசா? தாலிபான் அரசுக்கு திமுக ஆகிவிட்டதா? நான் கேட்குற கேள்வியில் என்ன தப்பு? நேற்று பேசின அவர் சுப்பிரமணியத்தோட உட்காந்து அமைச்சர் சுப்பிரமணியத்தோட உட்காந்து பேசின அவங்க 13 கோரிக்கைகள் விட்டுருக்காங்க. அதில் ஒரு கோரிக்கை ஒரு மருத்துவமனையிலையும் அரசு மருத்துவமனையிலையும் தலைமை மருத்துவரிடம் துப்பாக்கி இருக்க வேண்டும். அதோடைய லாஜிக் எனக்கு புரியல. தலைமை மருத்துவர்கிட்ட துப்பாக்கி இருந்தால் கீழே இருக்கிற மருத்துவரை குத்திட்டு போயிட்டானா என்னையா பண்ணுறது? அவர் என்ன ஓடி வந்து அவர் என்ன பெரிய போர் வீரராக இருந்தாலே ஒன்றும் செய்ய முடியாது. அது வந்து கேட்பது வந்து ஒரு அடையாளத்துக்காக கேட்குறாங்களே தவிர அது வந்து அதாவது யதார்த்தத்தில் அது வந்து என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல. அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு என் மனசு ஏற்றுக்கல.